மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் புகழ்பெற்ற புலீஸ்வரி அம்மன் கோயில் பங்குனி உத்திர திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. 108 சக்தி தலங்களில் ஒன்றாக விளங்கும் இக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றில் புனித நீராடி கரகம், காவடி மற்றும் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற காளியாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோயிலில் பங்குனி மாத பௌர்ணமி கிரிவலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட இக்கோயிலில் திரளான பக்தர்கள் சிவமந்திர முழக்கத்துடன் 4 மாட வீதிகளையும் சுற்றி வந்து வழிபாடு நடத்தினர். வழியில் உள்ள விநாயகர் மற்றும் பைரவர் சந்நிதிகளிலும் தீபமேற்றி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலம் ஏற்காட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் ஏற்காடு சேர்வராயன் கோயில் செல்லும் வழியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் காட்டுத்தீ ஏற்பட்டது. காய்ந்த புதராக இருந்ததால் தீ மளமளவென பரவியது. இரவு நேரம் என்பதால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் செண்பகனூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளிக்கு சொந்தமான நிலத்தில் பற்றிய தீ காற்றின் வேகத்தால் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி பரவியது. இந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்த போராடிய நிலையில் அனுமதியின்றி தீ வைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் சாலையை புலி ஒன்று கடந்து செல்லும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மாயார் சாலையில் சமீப நாட்களாக புலிகள் நடமாட்டம் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய புலி வாகனங்களை கண்டு முறைத்து பார்த்தது. பின்னர் ஒய்யாரமாக நடந்து சாலையை கடந்து சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் புகுந்த நல்ல பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாபகமாக பிடித்தனர். கோவில்பட்டி ரயில் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திலிருந்து சத்தம் கேட்டதை அடுத்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சோதனை செய்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்கடியில் ஒரு நல்ல பாம்பு இருப்பதை கண்டறிந்தனர். தீயணைப்புத் துறையினர் நல்ல பாம்பை லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் பெரிய வியாழன் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முதல் நாள் தன் சீடர்களுக்கு பிரியா விடை அளித்த போது சீடர்கள் ஒருவரையொருவர் அன்புடன் ஏற்க வேண்டுமென உபதேசித்ததை நினைவு கூறும் வகையில் பெரிய வியாழன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் திரளாக பங்கேற்று கூட்டு பிரார்த்தனை செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கொன்னக்குளம் கிராமம் அருகே தனியார் ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்புவதற்காக சென்ற வாகனத்திலிருந்து உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 22 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்பும் வாகனத்தில் திடீர் சோதனை மேற்கொண்ட போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் 22 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணமும் வாகனமும் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 230 கிலோ மக்காச்சோளம் மற்றும் பாசிப்பயிறு கொண்டு 100% வாக்குப்பதிவு என்ற விழிப்புணர்வு வாசகம் அமைக்கப்பட்டது. மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி இதனை பார்வையிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிலம்ப வீரர்கள் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தகுதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க அனைவரும் தார்மீக பொறுப்புடன் வாக்களிக்க வேண்டும் என வீரர்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் அமைந்துள்ள தேவாங்கு பாதுகாப்பு மையத்தில் 100% வாக்களிப்போம் என கல்லூரி மாணவ மாணவியர்கள் மனிதச்சங்கிலி வரிசையில் நின்று ட்ரோன் மூலம் காட்சிப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் 500க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களும் பங்கேற்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சென்னை அண்ணா சாலையில் உள்ள சொகுசு கார் மற்றும் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஜிபி சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் பல கடைகள் அமைந்துள்ளன. அதன் மாடியில் இருந்து வாகன உதிரி பாகங்கள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 6 வாகனங்களில் விரைந்த வீரர்கள் தீயை அணைத்தனர். இதுகுறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையை அடுத்த தாம்பரம் அரசு மருத்துவமனையில் கதவின் பூட்டை உடைத்து 8 லேப்டாப்புகளை திருடிய 2 கைது செய்யப்பட்டனர். தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அலுவலக பயன்பாட்டிற்கு என இருக்கும் அறையில் 8 லேப்டாப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த அறையின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் 8 லேப்டாப்புகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்து காவலர்கள் நடத்திய விசாரணையில் கண்ணகி நகரைச் சேர்ந்த ஜேக்கப் மற்றும் அப்பு ஆகியோர் லேப்டாப்களை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவலர்கள் அவர்களிடம் இருந்து 7 லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் அதிகாரிகள் முன்னிலையில் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தீயிட்டு அளிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3140 கிலோவுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்களை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நான்குநேரியை அடுத்த பொத்தையடி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு மையத்தின் சென்னை மண்டல அதிகாரிகள் முன்னிலையில் தீயிட்டு அளிக்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நாடாளும் மக்கள் கட்சி வேட்பாளர் இலங்கை வேந்தன் மக்களிடம் யாசகம் பெற்ற சில்லறை காசுகளை வைப்புத் தொகையாக செலுத்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் தன்னை சாட்டையால் அடியுங்கள் என்று கூறி சாட்டையுடன் பரப்புரையிலும் ஈடுபட்டார். நாங்களாம் பணபலமோ ஆளு பலமோ வச்சுக்கிட்டு நாங்கள் தேர்தலில் நிற்கல, மக்கள் பலத்தை நம்பி தான் நிற்கிறோம். உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்பி தான் நிற்கிறோம். எங்களுக்கு சின்னம் பேனாமணி சின்னம் கொடுத்துருக்காங்க. வளர்ப்பு நாய் கீறியதை அசட்டையாக விட்டதால் ராபிஸ் பாதித்து சிறுமி உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே வளர்ப்பு நாயின் நகைக்கீறல் பட்ட நிலையில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாததால் ராபிஸ் நோய் தாக்கி 9ஆம் வகுப்பு மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். புதியம்பத்தூரைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் மகள் செல்வ சுகாசினி தனது வளர்ப்பு நாயுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது நாய் நகத்தால் கீறியுள்ளது. இதற்கு செல்வ சுகாசினி எந்தவித தடுப்பூசியும் செலுத்திக் கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் உடல்நலக்குறைவால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ராபிஸ் நோய் பரவியது தெரியவந்தது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி செல்வ சுகாசினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்கள் அறிந்திடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான லட்சினை திறந்து வைக்கப்பட்டது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சிம்ரன்ஜீத் சிங் காலோன் இந்த லட்சினையை திறந்து வைத்தார். பொதுமக்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு இருப்பதைப் போலவே இந்துக்களுக்கும் பாதுகாவலாக இருப்பது திமுக ஆட்சிதான் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு ஆதரவாக மதுரை மகபூப்பாளையம் பகுதியில் அவர் வாக்கு சேகரித்தார். சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்களாக திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறதோ அதே போல பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் உண்மையிலேயே பாதுகாவலாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வாணியம்பாடி தொகுதி தாவேக வேட்பாளர் சையத் புர்ஹானுக்கு சென்னை GST ஆணையரகம் 5வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. சுமார் 600 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு புகாருக்கு உள்ளான இவர் உடல்நிலை சரியில்லை என காரணம் கூறி கடந்த முறை விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த தாவேக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்றார். இதையடுத்து வரும் 6ஆம் தேதி ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. பல்லடம் சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் மாவுக்கட்டுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அண்ணாதுரை என்ற சுயேட்சை வேட்பாளர் உள்ளிட்ட சிலர் கையில் மாவுக்கட்டு, மண்டையில் கட்டு என வித்தியாசமான தோற்றத்தில் வந்திருந்தனர். பல்லடத்தில் விபத்துக்கள் அதிகம் நடைபெறுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த வினோத தோற்றத்தில் அவர்கள் வந்ததாக கூறப்படுகிறது.
திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த தாவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனத்தில் நின்றபடி விஜய் கையசைத்து சென்றதால் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தொகுதி அதிமுக வேட்பாளர் நல்லதம்பி வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபொழுது காவலர்களுக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் கமலி வேட்புமனு இன்றி தேர்தல் அதிகாரியை சந்திக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு வழக்கறிஞர் கொண்டு வந்து வழங்கிய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணன் திருவள்ளுவர் படம் இடம்பெற்ற புத்தகத்தை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். செஞ்சி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கறிஞர் கிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திருவள்ளுவர் படம் இடம்பெற்ற புத்தகத்தை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்ற அவர் தேர்தல் நடத்தும் அலுவலர் தமிழரசனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விஜயை பார்க்க வரும் இளைஞர்கள் எல்லாம் விபத்துகளில் சிக்கிக்கொள்வது வேதனைக்குரிய விஷயம் என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நடிகையுமான கௌதமி தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு பகுதியில் ஆர்கே நகர் அதிமுக வேட்பாளர் ராஜேஷை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். அவங்க வர்றாங்க, அவங்க பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க வரும்போது இப்படிப்பட்ட ஒரு விபத்தில் அவங்க சிக்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியது. பாமகவில் 2 அணிகள் இல்லை என்றும் பாமக என்றால் அன்புபடிதான் என்றும் அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளருமான கார்த்திக் தெரிவித்தார். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மேற்கு தொகுதி வேட்பாளர் கார்த்திக் மற்றும் வடக்கு தொகுதியில் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் ஆகியோர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பாட்டாளி மகிழ்ச்சி ஒரே ஒரு அன்புமணி மட்டும்தான் தலைவர். பாட்டாளி மகிழ்ச்சி பிரியல, அதெல்லாம் பாட்டாளி மகிழ்ச்சினா ஒரு அன்புமணி மட்டும்தான். நிலத்தகராறில் சகோதரர் பாசத்தை சுக்குநூறாக்கிய சம்பவமே அரங்கேறியுள்ளது. சேலம் இளம்பிள்ளையில் நில பாகப்பிரிவினை தொடர்பான முன்விரோதத்தில் அண்ணன் வீட்டை அவரது தம்பிகளே அடியாட்களுடன் சேர்ந்து அடித்து நொறுக்கினர். முகத்தை மூடிக்கொண்டு சிசிடிவி கேமராக்கள் மூலம் வீட்டின் கதவுகளை சேதப்படுத்திய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மதுரையில் குடும்ப தகராறில் தாய் வீட்டிற்கு சென்ற இளம்பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக சேலத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தார். அதையடுத்து சபிக் ராஜா என்பவரது பைக்கில் அப்பெண் சென்றபோது அவரிடம் சபிக் ராஜா தவறாக நடக்க முயற்சித்ததாகவும் அவரிடம் இருந்து தப்பியோடியதில் அப்பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சபிக் ராஜா கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இரை தேடி வந்த புள்ளிமான் ஒன்று 30 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மீட்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் கிணற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த மானை உயிருடன் மீட்டனர். விஜய் போன்ற நடிகர்களை நம்பி தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காரப்பாக்கம் கணபதி தெரிவித்தார். திமுக சார்பில் 2வது முறையாக மதுரவாயலில் களம் காணும் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு கூறினார். 3 ஆண்டு காலமும் அவர்கள் எதையுமே செய்யாமல் தேர்தல் வருகிற நேரத்தில் மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்காரு. இது தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டாங்க. திருப்பூர் வடக்கு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் கராத்தே மாஸ்டர் ரங்கசாமி தனது சீடர்களுடன் கராத்தே சாகசங்கள் செய்தபடி வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். தான் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு இலவச தற்காப்பு பயிற்சிகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார்.
புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் வேட்பாளர்கள் நூதன முறையில் வாக்கு சேகரித்தனர். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா தனது செல்போன் எண்ணை வழங்கி ஆதரவு திரட்டினார். தவேகா வேட்பாளர் சாய் சரவணகுமார் தள்ளுவண்டியில் இட்லி சுட்டு வழங்கி அசத்தினார். காங்கிரஸ் வேட்பாளர் வேலு முதியவர்களின் காலில் விழுந்து ஆசை பெற்று வாக்கு சேகரித்த நிகழ்வு வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நாகர்கோவில் மேயர் மகேஷ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணாவிடம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். நாகர்கோவில் மாநகராட்சியின் முதல் மேயராக பொறுப்பு வகித்த அவர் தற்பொழுது திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தல் களத்தில் குதிக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் பதவியில் இருந்து விலகவில்லை என கூறியிருந்த அக்கட்சியின் எம்பி மாணிக்கம் தாகூர் தற்பொழுது அதற்கு மாறாக பேசியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் கடந்த 28ஆம் தேதியே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பொறுப்புகளில் இருந்து விலகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். சில பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்தல் சம்பந்தப்பட்ட மாநில அளவிலான பொறுப்பு நான் தொடர விரும்பவில்லை என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் தெரிவித்துவிட்டேன். திருச்சி கிழக்கு தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் இனிகோ இருதயராஜை ஆதரித்து இந்த கூட்டம் நடந்தது. திருச்சி மாநகர திமுக செயலாளர் மு. மதிவாணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வரவேற்புரை ஆற்றினார். கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் மதிமுக எம்பி துரை வைகோவும் சிறப்புரையாற்றினார். வரும் தேர்தலில் இனிகோ இருதயராஜை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வதற்கான தேர்தல் பணி குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டணியின் தோழமை கட்சி நிர்வாகிகள் களப்பணியின் அவசியம் குறித்தும் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் சிறப்புரையாற்றினர். செய்யாறு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அதிமுக வேட்பாளர் முக்கூர் சுப்பிரமணியனின் ஆதரவாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் குவிந்த நிலையில் 100 மீட்டர் தொலைவிற்கு முன்பாக அவர்களை தடுத்த காவல்துறையினர் 5 பேருக்கு மட்டுமே அனுமதி என கூறியதால் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. திருச்சி விமான நிலையத்தின் வெளியே காவலர்களுடன் தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அக்கட்சியின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள திருச்சிக்கு வந்திருந்தார். அவரை வரவேற்க தாவேகாவினர் குவிந்த நிலையில் அவர்களை விமான நிலையத்திற்குள் செல்லவிடாமல் காவலர்கள் தடுத்தனர். இதனால் தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் ஊருக்குள் யானை புகுந்ததால் கிளி ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிராமத்திற்குள் நுழைந்த யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். கைதகொல்லி கிராமத்திற்குள் நுழைந்த யானை அங்கிருந்த வீட்டின் முன் கட்டப்பட்டிருந்த தார்பாய்க்குள் குனிந்தபடியே சென்றது. இதனை கண்ட மக்கள் வெளியே யாரும் வரவேண்டாம் என கூச்சலிட்டனர். பின்னர் பிரதான சாலைக்கு வந்த யானை பயணியர் நிழற்குடையை தாண்டி சென்றபோது பிளறியதால் மக்கள் அச்சமடைந்தனர். இன்ஸ்டா பிரபலத்தை சந்திக்க கோவையில் 7ஆம் வகுப்பு மாணவிகள் 4 பேர் பெற்றோரிடம் சொல்லாமல் சென்னைக்கு புறப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்ஸ்டா பிரபலமான மோனிஷா என்பவரை நேரில் சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவித்து அவருக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு மாணவிகள் 4 ரயிலில் புறப்பட ரயில் நிலையம் சென்றுள்ளனர். இந்நிலையில் மாணவிகள் மாயமான புகார் குறித்து தேடுதல் மேற்கொண்ட காவலர்கள் அவர்களை மீட்டு அறிவுரைகள் வழங்கி பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். மோனிஷா மாணவிகளை நேரில் வரச் சொன்னாரா என்பது குறித்து சைபர் கிரைம் பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடைபெறவும் 100% வாக்குப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தியும் நாகை கப்பல் படை துறைமுகத்திலிருந்து அக்கரைப்பேட்டை மீன்பிடி இறங்குதளம் வரையில் இந்த விழிப்புணர்வு படகு பேரணி நடைபெற்றது. அதிகாரிகள் கடலில் படகு மூலம் பயணித்து மீனவர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். நீலகிரி மாவட்டம்
மாவட்டம் குன்னூர் அருகே அதிகாலை நேரத்தில் 2 சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்திர காலனி பகுதியில் நள்ளிரவில் உலா வந்த 2 சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு கீழ்ப்புறமுள்ள சாலையில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தன. இதனை அருகிலிருந்தவர்கள் தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் அது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகேயுள்ள அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தையொட்டி ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் தேரில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா ஓடிவா, கோபாலா ஓடிவா என்ற கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பரப்புரையில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சமையல் யூடியூப் சேனல் பிரபலம் டாடி ஆறுமுகத்தை சந்தித்தார். போடிநாயக்கனூர் தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது யூடியூப் சமையல் பிரபலம் டாடி ஆறுமுகத்தை OPSக்கு திமுக நிர்வாகி ஒருவர் அறிமுகப்படுத்தினார். அப்போது ஐயாவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு முகநூலில் ஒரு போஸ்ட் போடுங்க என்று திமுக நிர்வாகி கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு கேட்டு யாருக்கு கடிதம் எழுத வேண்டும் என தெரியாதவர்கள் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு தருவார்கள் என தாவேக்கவை அதிமுக பேச்சாளரும் நடிகையுமான விந்தியா மறைமுகமாக விமர்சித்தார். திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். அவங்களோட பாதுகாப்புக்கு யாரை கேட்கணும்னு தெரியாதவங்க இவங்க எப்படி மக்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க, மக்களுக்கு நல்லாட்சி தருவாங்க, மக்களை காப்பாற்ற போறாங்க. சென்னை திருவிக நகர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் பொற்குடி ஆம்ஸ்டாங் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் அவர் பட்டாளம் பகுதியில் உள்ள 6வது மண்டலம் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உடன் இருந்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் அனிதா கையில் ஏர் கலப்பையுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். விவசாயி சின்னத்தின் அடையாளத்தை குறிக்கும் வகையில் தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தார். தாம்பரத்தில் மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து கிளீன் தாம்பரம் என்று மாற்றுவதே தனது குறிக்கோள் என தாம்பரம் தொகுதி தாவேக்க வேட்பாளர் சரத்குமார் தெரிவித்தார். தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்த அவர் இவ்வாறு கூறினார். ஒரு கிளீன் தாம்பரம் என்ற ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களோட ஆசைகள். ஆயுள் தண்டனை கைதிகளின் முன்கூட்டிய விடுதலை மற்றும் தண்டனை குறைப்பு தொடர்பான அமைச்சரவையின் முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற முழு அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் நாவரசு கொலை வழக்கில் ஜான் டேவிட்டை முன்கூட்டிய விடுதலை செய்யும் தமிழ்நாடு அமைச்சரவையின் முடிவை தமிழ்நாடு ஆளுநர் நிராகரித்தார். இதனை எதிர்த்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை நீதிமன்றங்கள் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியதால் இந்த வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரிக்கப்பட்டது. அப்போது அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்பதை அமர்வு திட்டவட்டமாக உறுதி செய்தது.